அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், செனட்டர்கள் என மொத்தம் 10 அரசியல் தலைவர்கள் தொடர்பான ஆபாச காணொளிகள் போலியானவை என்பதை காவல்துறை உறுதிப்படுத்தி இருப்பதாக தேசிய காவல்துறை தலைவர் தபஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். பின்னணியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் இருப்பதாக காவல்துறை சந்தேகிப்பதாகவும், அது தொடர்பாக முக்கிய மின்னஞ்சல்கள் அடையாளம் காணப்பட்டு காவல்துறையின் சிறப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இன்று நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் ததஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். முன்னதாக 10 அரசியல் தலைவர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், இந்த காணொளிகளை பரப்ப வேண்டாம் என்றால் $1,00,000 அல்லது 4,20,000 ரிங்கிட் வழங்க வேண்டும் என மிரட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக தமக்கு ஒரு மிரட்டல் மின்னஞ்சல் பெற்றதை பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ததஸ்ரீ ரவிசி ரம்லி வெளிப்படையாக அறிவித்திருந்த நிலையில், அவரை அடுத்து சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓங் சென், சுமைபட்டாணி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தௌஃபிக் ஜொஹாரி, ஹங்துவா ஜெயா நாடாளுமன்ற உறுப்பினரும் இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சருமான அடாம் அட்லி, சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் கோத்தா அங்கரிக் சட்டமன்ற உறுப்பினருமான நஜ்வான் ஹலிமி, செனட்டர் மனோலான் முகமது, கூலிம் சட்டமன்ற உறுப்பினர் ஓங் சியா ஜென், சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஃபோமி ngா என மொத்தம் 10 அரசியல் தலைவர்கள் மிரட்டல் மின் அஞ்சலை பெற்றிருப்பதாக ததஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். 14 வயது சிறுவனின் உடல் பகுதியை தகாத இடங்களில் தொட்டு பாலியல் சீண்டல் புரிந்த தன்முனைப்பு பேச்சாளர் ஒருவர் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்து நீதிமன்ற விசாரணையை கோரினார். 44 வயதான முகமது ஜுல் கர்னைன் அட்னான் எனும் அந்த தன்முனைப்பு பேச்சாளர் கடந்த ஜூலை மாதம் பாடாங் பஜாரில் உள்ள ஒரு பள்ளியில் 14 வயது சிறுவரிடம் அத்துமீறியதாக பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் இன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது. குற்றம் சாட்டப்பட்ட 44 வயது தன்முனைப்பு பேச்சாளரின் கோரிக்கையை ஏற்ற செஷன்ஸ் நீதிமன்றம் மேலதிக விசாரணையை தொடரும்படி உத்தரவிட்டதுடன் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 15,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கியது. அதோடு பாதிக்கப்பட்ட சிறுவனை அவர் நெருங்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் 16ஆம் தேதி மீண்டும் விசாரிக்கப்படும் என்று செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ஆனா ருசானா முகமது நோர் உத்தரவிட்டார். சட்டவிரோதமாக மலேசியாவில் தங்கியிருந்ததற்காக கைது செய்யப்பட்ட வெளிநாட்டினரில் 94 பேரை அவர்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பியதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. அனைத்து வெளிநாட்டினரும் KLIA 1, KLIA 2 சர்வதேச விமான நிலையம், சனாய் சர்வதேச விமான நிலையம், காசிர்கூடாங் படகு முனையம் வழியாக அவர்களின் சொந்த நாடுகளுக்கு இன்று காலை அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும் 94 வெளிநாட்டினரின் மீதும் முழுமையாக விசாரணைகளை மேற்கொண்டதாகவும், அவர்கள் இந்தோனேசியா, வியட்நாம், பாகிஸ்தான், நேபாள், இந்தியா, கம்போடியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும், மீண்டும் மலேசியாவுக்குள் அவர்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த நாடுகளின் தூதரகத்தின் செலவிலும் சொந்த செலவிலும் அவர்கள் நாடு திரும்பியதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கடப்பிதழ் இல்லாமல் மலேசியாவுக்குள் நுழைந்த 6 வெளிநாட்டினரை எல்லை பாதுகாப்பு சிறப்பு படையான PGA கைது செய்துள்ளது. அதிகாலை 6:30 மணிக்கு மலேசியா தாய்லாந்து எல்லை பகுதியான பெங்காலான் துபோர் சாலையில் சந்தேகத்திற்குரிய வாகனத்தை கண்டதும் PGA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் வாகனத்தில் மறைந்திருந்த 4 பெண்களும் 2 ஆண்களும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. PGA அதிகாரிகளை கண்டதும் வாகனம் ஓட்டி அருகில் உள்ள ஆற்றில் குதித்து தப்பியதாகவும், வாகனத்தில் இருந்த 6 பேரும் மியான்மர் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 6 பேரிடமும் மலேசியாவுக்குள் நுழைவதற்கான எந்தவோர் ஆவணங்களும் இல்லை என்பதால் மேலதிக விசாரணைக்காக தும்பாட் காவல் நிலையத்தில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக PGA தெரிவித்துள்ளது. தேசிய பேரிடர் தயார்நிலை முயற்சிகளின் ஒரு பகுதியாக நாளை வங்சா மாஜுவில் விரிவான நிலச்சரிவு உருவகப்படுத்துதல் பயிற்சி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபேர்வியூ சர்வதேச பள்ளிக்கு எதிரே உள்ள மலைப்பாங்கான பகுதியில் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த பயிற்சி நடைபெறும் என்று கோலலம்பூர் கூட்டரசு பிரதேசம் மற்றும் புத்ராஜயா தகவல் துறை உறுதிப்படுத்தியுள்ளது.
கோலாலம்பூர் காவல்துறை, கூட்டரசு பிரதேசத்துறை மற்றும் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையுடன் இணைந்து இந்நடவடிக்கையை வழிநடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் தோஹா குண்டுவெடிப்பில் 6 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஹமாஸ் போன்ற பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் எந்த நாடும் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும், இல்லையெனில் இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்கும் என்றும் நெதன்யாகு எச்சரித்ததை அடுத்து முன்னாள் பிரதமர் மகாதிர் தமது கருத்தை பதிவு செய்துள்ளார். முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலுக்கு தெரியாமல் இஸ்ரேலியர்கள் பயங்கரவாதிகள் என்று அடையாளம் காணும் ஹமாஸ் அல்லது அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கலாம். ஆனால் பயங்கரவாதிகளை கொள்வதாக கூறி இஸ்ரேல் அந்த நாட்டின் மீதும் குண்டு வீசக்கூடும் என்றும், இதனால் அரபு நாடுகள் இந்த வகையான சாத்தியத்தை எதிர்கொள்ளும் என்றும் மகாதிர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா உட்பட உலகம் இஸ்ரேலை கண்டிக்கும், ஆனால் அமெரிக்கா ஹமாஸை குறிவைப்பதை ஆதரிக்கிறது என்று மகாதிர் தெரிவித்தார். அடிப்படையில் அமெரிக்கா ஒப்புக்கொள்வதால் இஸ்ரேலுக்கு எதுவும் நடக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிள்ளான் பள்ளத்தாக்கில் நடத்தப்பட்ட தொடர் சோதனைகளில் 598.9 மில்லியன் மதிப்புள்ள 3586.45 கிலோகிராம் MDMA போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த போதைப் பொருள் உள்ளூரில் பதப்படுத்தப்பட்டதாகவும் உள்நாட்டு சந்தை மற்றும் இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டதாகவும் தேசிய காவல்துறை தலைவர் காலித் இஸ்மாயில் கூறினார். செப்டம்பர் 10ஆம் தேதி கெப்போங் மற்றும் ஸ்லாயங்கில் உள்ள இடங்களில் பொக்கிட்டமானின் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை மேற்கொண்ட சோதனைகளில் 34 முதல் 51 வயதுடைய 4 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். இந்த மருந்துகள் சந்தைக்கு வந்திருந்தால் 12 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு தீங்கு விளைவித்திருக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜூலை மாதம் முதல் தொழில்துறை வளாகங்களை வாடகைக்கு எடுத்து போதைப் பொருள் ஆய்வகங்களாக பயன்படுத்தி இக்கும்பல் செயல்பட்டு வருவதாகவும் காலித் கூறினார். கெப்போங்கில் உள்ள ஒரு தொழில்துறை தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதல் சோதனையில் போலீசார் 3330 கிலோகிராம் திரவ வடிவ MDMA, 1200 கிலோகிராம் ரசாயன திரவம், 213.7 கிலோகிராம் ரசாயன தூள் மற்றும் போதைப் பொருள் பதப்படுத்தும் உபகரணங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று அவர் கூறினார். கெப்போங்கில் உள்ள மற்றொரு வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட இரண்டாவது சோதனையில் 75.3 கிலோகிராம் MDMA தூள், 231.15 கிலோகிராம் திரவம், 947.35 கிலோ ரசாயன திரவம், 52.4 கிலோ ரசாயன தூள் மற்றும் பல போதைப்பொருள் பதப்படுத்தும் உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஸ்லாயங்கில் உள்ள ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட 3வது சோதனையில் 4வது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இருப்பினும் அங்கு எந்தவித போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஜனவரி முதல் செப்டம்பர் 14, 2025 வரையிலான காலகட்டத்தில் போதைப்பொருள் குற்றவியல் புலனாய்வு துறையான JSJN ஆபத்தான மருந்துகள் சட்டம் 1952 மற்றும் விஷ சட்டம் 1952 ஆகியவற்றின் கீழ் மொத்தம் 1,74,134 வழக்குகளை பதிவு செய்துள்ளது. இந்த ஒட்டுமொத்த அமலாக்க நடவடிக்கை விநியோகஸ்தர்கள், சப்ளையர்கள், கொரியர்கள் மற்றும் போதைக்கு அடிமையானவர்கள் உட்பட பல்வேறு நிலைகளில் 1,89,788 கைதுகளுக்கு வழிவகுத்தது. நடவடிக்கையின் முடிவுகளில் இருந்து JSJN 83,305 கிலோகிராம் திட மருந்துகளை வெற்றிகரமாக கைப்பற்றியது. அதே நேரத்தில் 69,155.85 லிட்டர் திரவ மருந்துகளையும் கைப்பற்றியது. பறிமுதல் செய்யப்பட்டவற்றின் மொத்த தொகை 1.96 பில்லியன், அதாவது 194,184,181.78 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆபத்தான போதைப்பொருள் சட்டம் 1952 பிரிவு 39B கீழ் போதைப்பொருள் கடத்தலுக்காக வழக்கு விசாரிக்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.